விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, விருச்சிக ராசிக்கார நண்பர்களே என்ன சார் சொல்கிறது? இத்தனை நாள் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து ஒவ்வொரு சேனலாக பார்த்து நல்லது நடக்கணும் எப்போ சார் நடக்குன்னு காத்துட்ருந்தீங்களே, இப்போ அடிக்கு சார் உங்களுக்கு ஜாக்பாட்டு. மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டெப்பு ஏறுது. இப்போ வரக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நீங்கள் அதுக்காக ரெடி ஆகிக்காங்க. இந்த மார்ச் 6 1ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மார்ச் 6லேருந்து நீங்கள் வந்து படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கிறீங்க. அதாவது ஒரு தங்க படிக்கட்டில் காலை வச்சு மேலே ஏற ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஜூன் 6க்கு மேலே, அதாவது ஜூன் மாதத்திற்கு மேலே அப்படியே வைர கிரீடத்தை வந்து போய் உட்காந்து அமர்ந்து வைர கிரீடத்தை வாங்குறீங்க. அதாவது தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தை அணியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த விருச்சிக ராசி தான். இந்த காலகட்டம் தான் வாழ்க்கையிலேயே ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஆனது ஒரு 3 வருஷம் சூப்பர். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தசாபுத்தி பேசுது. தசாபுத்தியில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பேசுது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பேசுது அப்படின்னா உங்களுடைய மகள் உங்களுடைய வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். 4-5 ஜாதகம் ஒட்டுக்க உங்களுக்கு சப்போர்ட்டாக பிடிச்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம், கோடீஸ்வரன் ஆகக்கூடிய காலகட்டம். சார் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு வருமானம் வரும். இது வரைக்கும் எந்த வீடியோலையாவது நான் அப்படி சொல்லியிருக்கேன்னா நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு வருமானம் கிடைக்கும். கடன் கொஞ்சம் இருக்கும், கடன்லாம் வாங்கி தான் கொஞ்சம் பண்ணுவீங்க. அந்த கடன் எல்லாமே இனிமேல் சரியாகும். லாபம் அதிகமாக வந்தால் எது கடன் வாங்குறீங்க? அந்த கடன் எல்லாமே அடைச்சிடுறீங்க. செக்யூரிட்டிக்காக, அதாவது ஒரு ஐடி ஃபைல் பண்ணுறதுக்காக கடன் இருக்குமே தவிர உங்களெலாம் எந்த கடனும் இருக்காது. கடன் அடைக்கணும்னு நினச்சா ஒரு செகண்டில் அடைக்கிற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து வருமானத்தில் பெருகக்கூடிய ஒரு ஆட்களாக, தொழிலில் முன்னேறக்கூடிய ஒரு ஆட்களாக, கல்வியில் சிறக்கக்கூடிய ஒரு ஆட்களாக, ஊரில் பெருமையான ஒரு ஆட்களாக, பல பேர் மதிக்கக்கூடிய ஒரு நபராக மாற இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்? உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அமையும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். எதுலேயும் முதலீடு போடுறீங்க அப்படின்னா பேக்கப் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் நீங்கள் வந்து முதலீடு போடணும். எல்லாருமே கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி வேறு எதுக்கும் செலவு பண்ணி லாஸ் ஆகி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட்டாக மாறிடுவீங்க. நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டை உருவாக்கிட்டு இன்னொரு ஆஃபை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செலவு பண்ணுவீங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்து இந்த விருச்சிக ராசியை பற்றி தெரியும். விருச்சிக ராசி அப்படின்னா ஐடியாலஜி பர்சன். ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுறது, அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த ஐடியா மூலமாக பல வருமானத்தை எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த விருச்சிக ராசியானது ஒரு முதன்மையான ராசியாக பலரால் அறியப்படுகிறது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலைட்டடான பர்சனாகவே தான் இருப்பாங்க. இந்த ஹைலைட்டடான பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ராசியினுடைய முக்கியமான சாராம்சம், இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாராம்சம் குலதெய்வத்தினுடைய அருள். எல்லா ராசிக்குமே இந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில ராசிகளுக்கு தான் அப்படியே ஆப்டாக பொருந்தும். இந்த விருச்சிக ராசி ஒரு ஆன்மீக ரீதியான ராசி. அதாவது உங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் தேல் மாதிரி இருக்கும். நீங்கள் யார்ட்டையும் சண்டை போட்டிங்க அப்படின்னா அவங்களாம் உங்கள்கிட்ட ஜீர்ணிக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு 4 பேர் இருக்காங்க, அதில் விருச்சிக ராசிக்காரன் இருக்கான் அப்படின்னா மற்றவங்களாம் ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா இந்த ஆள் பேசியே ஹெல்ப் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். உங்கள்கிட்ட லைஃப் பார்ட்னரே வந்து ரொம்ப பார்த்தா பேசணும், பார்த்தா இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற பேரில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் 1-2 கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு இருப்பீங்க. நீங்கள் எதையுமே வந்து மற்றவங்களும் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாருமே உங்கள்கிட்ட அப்படி இருக்க முடியுமா? அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நாம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தணும். குறிப்பிட்ட மெச்சூரிட்டி உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஒரு 20-30 வயசுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கான மெச்சூரிட்டியே ஆகும். மெச்சூரிட்டி ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு வேறு லெவல் பர்சனாக இருப்பீங்க. உங்களுடைய மைனஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிவீங்க. எதெல்லாம் ஒரு 10-20 வயசு வரைக்கும் ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு யோசிப்பீங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. 20 வயசுக்கு மேலே மற்றவங்களாம் உங்களை பார்த்து பயந்துக்குவோம். அந்தளவுக்கு உங்களோட பேச்சு திறன் அதிகமாக இருக்கும், உங்களோட நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும். உங்களோட ஏழ்மையாக நினச்ச அத்தனை பேரும் உங்களுடைய அசுர வளர்ச்சியின் மேல் பார்ப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களோட அசுர வளர்ச்சி, யாரா இவன், எங்கடா இருந்தான், இவன்ட்டு ஏதுரா எவ்வளோ பணம், எங்கே தான் அடிச்சுட்டு வந்தான், அந்த மாதிரிலாம் உங்களை மேல் பேச ஆரம்பிப்பாங்க. கந்திஷ்டிகள் வராமல் தவிர்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக மைண்டில் வச்சுக்கோங்க. தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு ஒவ்வொன்றா முன்னேறும். இதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பேரோடு நீங்கள் வந்து உருவானீங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த பேருக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்குது. அந்த பேர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த பேருக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்குது. பேருக்கு மேலே என்ன சார் நல்ல விஷயம், அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், ஒரு தொழிலை உருவாக்குனீங்க, அந்த தொழிலில் ஓரளவுக்கு உங்களுக்கு கௌரவம் இருந்தது. அந்த தொழிலுக்கு மேலே இப்போ நிறைய வருமானத்தை எடுத்துகிட்டே வர போகிறீங்க. அந்த தொழிலுக்கு மேலே வரக்கூடிய வருமானத்தை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. என்னடா இவ்வளோ வருமானம், பரவாயில்லடா, ஏதோ ஆரம்பித்தா அப்போது கொஞ்ச நாளாக வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம், ஆனால் இதுக்கு மேலே இவ்வளோ வருமானம் வருது எதிர்பார்க்கவே, இவ்வளோ வருமானம் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிப்பாங்க. அதே போல் இப்போ நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு அற்புதமான ஆயுதம். இப்போ நீங்கள் கையில் எடுத்தது ஒரு அற்புதமான ஆயுதம். அந்த ஆயுதத்தின் மூலமாக நல்ல ஒரு வலுவான ஒரு கேரக்டர் பிடிக்க போகிறீங்க. அந்த வலுவான கேரக்டர் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வர இருக்குது. அந்த வருமானத்தின் மூலமாக பல கடன்களை அடைத்து பல விஷயங்களை உருவாக்க போகிறீங்க. நிறைய இடங்கள் நிலபலன்கள் வாங்க போகிறீங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அமையுதுங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் என்றால் ஒவ்வொரு தொழிலையும் ஒரு முன்னேற்றமாக, ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டமானது மிகவும் அற்புதமான காலகட்டமாக அமையுதுங்க. ராசியில் ஒரு முக்கியமான ஒரு ராசி இருக்குது.
இந்த ராசிக்காரன் வந்து இதை பண்ணால் நல்லது, இந்த ராசிக்காரன் வந்து அதை பண்ணால் நல்லது அப்படிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. விருச்சிக ராசிக்காரன் போய் நின்னாவே அந்த இடம் நல்லது. இத்தனை நாள் விருச்சிக ராசி போனாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஏளனமாகவும் அவமானமாகவும் பார்த்த சில காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே அற்புதமான விஷயங்களாக அமையுது. அற்புதமான விஷயம் அப்படின்னா இப்படி இத்தனை நாள் உங்களை ஏளனமாக பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களை வந்து விஸ்வரூபமாக பார்க்க போகிறாங்க. ஓ இவரா அவரா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அப்படியே உங்களை வந்து வினோதமாக பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். தொழில் அந்தளவுக்கு நீங்கள் மேன்மையாகிடுறீங்க. தொழில் வந்து மேன்மையானோடனே உங்களுக்கு வருமானம் அதிகமாகுது. வருமானம் அதிகமானோடனே மற்றவங்க எல்லாமே உங்களை வந்து பெருமையாக பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அமைது. தான் திருமணமாக ஆகாமல் தவிர்த்த விருச்சிக ராசிக்காரர்கள் திருமண வாய்ப்புகள் அமையுது. குழந்தை பேர் இல்லாமல் தவிர்த்த விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பேர் கிடைக்குது. அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய சில பாவங்கள் நிவர்த்தி ஆகுது, புண்ணியங்கள் பெருகுது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மாடுகளோ ஆடுகளோ நாய்களோ ஏதோ ஒன்று வந்து உங்களை வந்து கொஞ்சம் மூவ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று மட்டும் அதை நினச்சி நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது. மற்றபடி எல்லாமே நன்மைகளாகவே நடக்க ஆரம்பிக்குது. அது ஒரு சின்ன கந்திஷ்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ்லாம் இருக்காது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. கூட்டு தொழில்கள் உங்களுக்கு செட் ஆகுது. கூட்டு நிலங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துணும், நீங்கள் தனியாக பிரித்து வைக்கணும். அப்படி தான் செட் ஆகும். நிலப்படங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், வீடு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், தொழிலில் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ப்ரமோஷன் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம், வெளிநாட்டு பணங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசியார் பிறந்தா அப்படின்னா வெளிநாட்டு பணத்தை ஒரு டைமாக தான் பார்த்துருவோம். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகல அப்படின்னாலும் வெளிநாட்டு வருமானத்தையோ இல்லை வெளிநாட்டு பணத்தையோ நீங்கள் வாங்கி எதாவது செலவு பண்ணுவீங்க. டாலர்ஸ் அப்படி தான் நீங்கள் வந்து வாங்கி அதை ஏதாவது நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த வருமானத்தை வந்து எதையோ பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அப்படி தான் இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும். உடனே நீங்களோ இல்லை உங்களோட மகனோ உங்களுடைய அப்பாவோ யாரோ ஒருத்தர் மூலமாக வெளிநாட்டு போனால் உங்கள் லைஃப்பில் இன்வால்வ் ஆகிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்து முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்கும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி வேறு யாரும் ஒரு விஷயத்தை வந்து உள்நோக்கி ஐடியாலஜியோடு பார்க்க மாட்டான். ரொம்ப அக்யூரேட்டாக எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவீங்க. ஒரு வார்த்தையை ஒரு ஆளை பார்த்தா ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடுவீங்க. இவன் இப்படி தான் இவன் அப்படி தான் அப்படின்னு. மேடை பேச்சில் வல்லவர்கள், பேச்சில் வல்லவர்கள். பேச்சு மட்டும்தான் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு நினச்சவங்க முன்னாடி எல்லாத்தையுமே வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. ஸோ ஹைலைட் பர்சன் புதையல் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு. அதிர்ஷ்டம் அதாவது புதையல்னால் நீங்கள் தோண்டினா புதையல் கிடைக்கிறது ஒரு பக்கம், அதிர்ஷ்டம் தான் புதையல். நீங்கள் ₹1 போட்டு தொழில் பண்ணி ₹2 எடுக்கலாம்னு நினச்ச இடத்துல ₹1 போட்டு தொழில் பண்ணி ₹100 எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அத்தான் அதிர்ஷ்டம், அத்தான் புதையல். இந்த இடத்துல தோண்டினா ஒருத்தன், ஆனால் அவனுக்கு கிடைச்சது என்னமோ ₹1 போட்டு தோண்டினா ₹2 கிடச்சிச்சு. ஆனால் விருச்சிக ராசிக்காரன் போய் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல தோண்டினான், ₹1 இன்வெஸ்ட் பண்ணான், ₹100 கிடச்சிச்சு. அதே மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு போய் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போட்டோ இல்லை எவ்வளோ தெரியாதவன் அவ்வளோ போட சொல்கிறான்னு போட்டு மாட்டிக்காதீங்க. அது வேறு இது வேறு. போட்ட எல்லாமே சக்ஸஸ்னு போய் மாட்டிக்காதீங்க. அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். உங்களை ஏமாத்துறதுக்கான ராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிறான், அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களுடைய ஜாதகம் பரவாயில்லையா இருக்குது, ஆனால் உங்களோட அமையக்கூடிய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். உங்களை வந்து ஏமாத்துற அளவுக்கு ஒரு ஜாதகாரர் இருந்தால் அப்படின்னா அந்த ஜாதகம் தான் மெயினாக படிக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களோட ஜாதகம் நல்லாயிருக்கு, உங்களோட பையனோட ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர். ஸோ அதை தான் யோசிக்கிறேன். இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறோட ஜாதகத்தை ஏன் பார்க்குறாங்க, இது அதோடு சேர்ந்து வருதா? ஏன்னா இப்போ ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அவனோட ஜாதகம் நல்லா இருக்குது, அவனோட பையனோட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் தான் அவனோட ஜாதகம் நல்லாயிருக்கும். அவனுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது, உனக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது, உங்களோட அப்பாவுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய மனைவிக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அற்புதம். ஒரு 4-5 பேருக்கு வீட்டில் ஒரு அற்புதமான காலகட்டம் நடக்குது அப்படின்னா அதை விட ஒரு ஹைலைட் என்னது, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுது. உங்களோட எந்த ராசிக்காரில் பிரயாணம் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ ராசிப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையுது. அதுக்கு தான் பார்ட்னர், தொழிலில் பார்ட்னர் சேர்த்துனா கூட நல்லவனாக சேர்த்துனுங்கிறது ஜாதகத்தில் சேர்த்துவாங்க. நிறைய ஒரு பிரபலமான விஐபிஸ் எல்லாமே ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய விஐபி ஜோதிடம் பார்க்குறாங்க. அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா எந்த தொழில் பண்ண போகிறாங்க அந்த தொழிலோடைய அவங்களோட ஜாதகத்தை வாங்கி செக் பண்ணுவாங்க. நிறைய விளம்பரத்தெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை காமெடியாக நீங்கள் நினச்சிருப்பீங்க. இன்டர்வியூக்கு போவாங்க, அவங்களோட ஜாதகத்தை கேட்பாங்க. அப்படி எதுக்கு சார் ஜாதகத்தை கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டான போஸ்டிங்க்கு ஒருத்தர் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கும் இவருக்கும் லாபகரமான சில விஷயங்கள் இருக்குதா, செட் ஆவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஜாதகத்தை வச்சு தான் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்க. இது நான் விளையாட்டாக சொல்கிறேன், இப்போலாம் இருப்பாங்களா நீங்கள் நினைப்பீங்க. நிறைய இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை பெரிய பெரிய ஜோதிடர்லாம் கேட்டு பாருங்கள், இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் பொய் கிடையாது. நானே ஃபஸ்ட்டில் எல்லாம் அப்படி தான் இப்போ சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இப்போ இல்லாமல் ஜாதகம் பார்த்துலாமல் வேலைக்கு சேர்த்துவாங்க நினைப்பேன். இதெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஜோதிட ரீதியான விஷயங்கள் உண்மையாக இருக்குது. ஏன்னா ஜோதிடம் வந்து ஃபுல்லாக ஆன்மீகம்னு சொல்லிட முடியாதுல்ல, அது வந்து ஒரு கணக்கு தானே, இது ஃபுல்லாக வந்து ஆஸ்ட்ராலஜி தானே, இது வந்து ஃபுல்லாக ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தானே. ஸோ அதனால் இருபாலராலையும் இது வந்து ஈஸியாக கணிக்க முடியல. ஏன்னா இதில் சொல்கிற விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க.
ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நன்மை உண்டு. நட்பு கூடவே கூடாது. நல்ல நட்பு வச்சுக்கோங்க. உங்களை ஏமாற்றுறதுக்கான நட்புகளும் பக்கத்தில் இருக்குது. அதை பண்ணி கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதுமானது. மற்றபடி லாபகரமான விஷயங்கள் எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த வாய்ப்பை தவற விட்றாதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள், சந்தோஷமான காலங்கள், மகிழ்ச்சியான காலங்கள், உடல் ஆரோக்கியம் உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு. நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டங்களாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. இந்த வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பு. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு